அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 8/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று மதியானம் வெப்பநிலை பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமாகவே பதிவு இருக்கிறது. வரும் நாட்களில் மழை இருக்கா இல்லையான்னு தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. நான் வந்து சொல்லியிருக்கேன், வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை இருக்குது. உங்கள் மாவட்டங்களுக்கும் மழை பெய்யுமா பெய்யாதுன்னு தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க. குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான வெயில் தற்பொழுது பதிவாகி வருகிறது. அதாவது மேற்கு மாவட்டம், குறிப்பாக இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே 37 டிகிரிக்கு மேலே தினசரி வெப்பம் அதிகமாகவே பதிவாகி வருகிறது. ஸோ இந்த வெயிலுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உயர் அழுத்தங்கள், அதாவது குறிப்பாக வட இந்தியாவில் உயர் அழுத்தங்கள் இடையூறு இருக்கிறது. நம்ம வங்கக்கடலையும் உயர் அழுத்தங்கள் இடையூறு இருக்கிறது. குறிப்பாக நம்ம தமிழகம் ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் உயர் அழுத்தங்கள் இடையூறு இருக்கிறது. இந்த உயர் அழுத்தங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, வறட்சியான காற்று, அதாவது மதியம் பார்த்திங்கன்னா வெப்ப காற்றை கொடுக்கிறது, அனல் காற்று ஹீட்டு அதிகமாக கொடுக்குது, வெப்பநிலை அதிகமாக கொடுக்கிறது. குறிப்பாக மழை மட்டும் கொடுக்காதுங்க. இந்த உயர் அழுத்தங்கள் பார்த்திங்கன்னா மழை கொடுக்காது, பனிப்பொழிவு கொடுக்கும். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு, விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா விடிய காலை குறிப்பாக 7 மணி, ஒரு 8-9 மணி வரைக்கும் ஒரு சரியான ஒரு கடும் குளிரை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே சரியான வெப்பம், அதாவது அதிகமான வெப்பத்தை, அதிகமான ஹீட்டை கொடுக்கும். ஸோ இதுதான் கொடுக்கும். ஆனால் மழை கொடுக்காது, மழை மட்டும் கொடுக்காது, வறட்சி கொடுக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த உயரழுத்தங்களுடைய தன்மை தான். ஸோ இந்த உயரழுத்தங்கள் எப்போ விலகும், மழை எப்போது பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தற்பொழுது சுமத்ரா தீவு, குறிப்பாக தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவு அருகே காற்று சுழற்சி ஒன்று நிலை கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சி வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா படிப்படியாக தீவிரமடைந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அது மேலும் வலுப்பெற்று இலங்கை, குமரிக்கடல் மற்றும் தமிழகம் நோக்கி வருவதற்கு அதிக வாய்ப்பாக தற்பொழுது கருதப்படுகிறது. ஸோ அந்த சுழற்சி கண்டிப்பாக நிச்சயமாக வடமேற்கு மேற்கு திசை நோக்கி, அதாவது நம்ம இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி வந்து இந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே வலுவான மழை சுற்று கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் நம்ம தமிழகம் எங்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு தெரிகிறது. ஸோ இது வந்து ஒரு திடீர் மாற்றம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கடந்த சில நாட்களாக அறிக்கை கொடுக்கும் பொழுது இந்த சுழற்சி வராத மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு மாற்றம், இந்த உயர் அழுத்தங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இடைவெளி கொடுத்து விட்டது. அதாவது எப்போதுமே உயர் அழுத்தங்கள் அதே இடத்துல தொடர்ந்து நீடித்தால் எந்த ஒரு நிகழ்வும் வராது. இப்போ வந்து அந்த உயர் அழுத்தங்கள் இப்போ வந்து விலகிற நிலைமையில் இருக்குது. இப்போ வந்து நம்ம தமிழக பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் வடக்கு நோக்கி, குறிப்பாக ஒடிசா, வட இந்தியா விட்டு விலகுது. அப்படின்னா மழை தரக்கூடிய சிஸ்டங்கள் அது அப்படி படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து ஈஸியாக நம்ம தமிழகம் நோக்கி வந்துடும். இப்போ அது வந்து வருவதற்கு அதிக வாய்ப்பாக தற்பொழுது தெரிகிறது. எனவே எல்லா இடங்களுக்கும், எல்லா மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்புகள் தெரிகிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டம் முழுவதும், தென் மாவட்டம் முழுவதும் மற்றும் உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மத்திய தமிழகம் முழுவதுமே அதிகமான மழை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் தெரிகிறது. வட மாவட்டங்களிலும் நெல்லூர் வரைக்கும் இந்த சுற்றுமழை வந்து முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்குது. சென்னையிலும் மழை பெய்யலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வட உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தினமும் 38 டிகிரிக்கு மேலே கடுமையான வெப்பம் தற்பொழுது பதிவாகி வருகிறது. அந்த வட மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க தற்பொழுது சுழற்சி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. வட மாவட்டம் நோக்கி காற்று சுழற்சி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. வட மாவட்டம் மட்டுமல்லங்க, வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் எல்லா தமிழகம் முழுவதும், இலங்கை உட்பட, இலங்கை மற்றும் தென்னிந்தியா முழுவதும் மழை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு தெரிகிறது. ஸோ அந்த சுழற்சி எப்போது வரும் வாங்க தெளிவாக பார்க்கலாம். இன்று மதியம் வெப்பநிலை பதிவுகள் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி மதியானம் ஒரு 12 மணி முதல்
பிற்பகல் 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் 30 டிகிரிங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி அதிகபட்சமாக பதிவாகி வருகிறது வெப்பம். காஞ்சிபுரம் 37 டிகிரி, மதுராந்தகம் 33 டிகிரி, திருவண்ணாமலை முழுவதும் 37 டிகிரி செல்சியஸ், வேலூர் மாவட்டம் 37 டிகிரி செல்சியஸ், சித்தூர், திருப்பத்தூர் 36 டிகிரி செல்சியஸ், திருத்தணி 35 டிகிரி செல்சியஸ், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் 37 டிகிரி செல்சியஸ், ஆரணி, போலூர், அதாவது ஆரணி 37 டிகிரி, போலூர் 34 டிகிரி செல்சியஸ், வந்தவாசி 36 டிகிரி செல்சியஸ், திண்டிவனம் 34, செய்யார் 30 டிகிரி செல்சியஸ், செங்கல்பட்டு 34, தாம்பரம் 34 டிகிரி, பொன்னேரி 33 டிகிரி, புதுச்சேரி, கடலூர் 30 டிகிரி செல்சியஸ். அப்படியே தெற்கு டெல்டா மாவட்டம் பக்கம் வந்தோம்னா சீர்காழியில் 32 டிகிரி செல்சியஸ், காரைக்கால் 29 டிகிரி செல்சியஸ், நாகப்பட்டினம் 29 டிகிரி செல்சியஸ், வேதாரண்யம் தெற்கு டெல்டாவில் 30 டிகிரி முதல் 34 வரைக்கும் அதிகபட்சமாக தெற்கு டெல்டாவில் பதிவாகி இருக்கிறது. மன்னார்குடி 34 டிகிரி செல்சியஸ், பட்டுக்கோட்டை 33, தஞ்சாவூர் மாவட்டம் 35, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் 36 டிகிரி செல்சியஸ், கீரனூர் 36, புதுக்கோட்டை 35, ஜெயங்கொண்டம் 35 டிகிரி செல்சியஸ், திட்டக்குடியில் 35 டிகிரி செல்சியஸ், நெய்வேலி 35 டிகிரி செல்சியஸ், திருக்கோவிலூர் 36, உளுந்தூர்பேட்டையில் 37 டிகிரி செல்சியஸ், சின்னச்சேலம் 35, ஆத்தூர் 34, சேலம் 36 டிகிரி, ராசிபுரம் 37 டிகிரி, நாமக்கல் 36 டிகிரி செல்சியஸ், துறையூர் 37, முசிறி, கரூர் 37 டிகிரி செல்சியஸ், முதூர் 36, ஈரோடு 38 டிகிரி செல்சியஸ், திருப்பூர் 37 டிகிரி, கோயமுத்தூரில் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி. இதில் பாலக்காடு பார்த்தீங்கன்னா 39 டிகிரிங்க. அதாவது வட மாவட்டங்களில் 36, 37, 38 தான். திருப்பூரில் கூட 37 தான். ஆனால் பாலக்காடு, பொள்ளாச்சியில் 38, பாலக்காடு 39 டிகிரி. இப்போ வந்து இந்த பாலக்காடு கேட்கலாம், ஏன் அங்கே மட்டும் 39 டிகிரி திடீர்னு உயர்ந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று, அனல் காற்று அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மீது குவிக்கப்படுகிறது. அது அரபிக்கடலை, இந்த காற்று அரபிக்கடலில் அந்த மலை மீது பட்டு அந்த பக்கம் போகாமல் அங்கே ஒரு எதிர்திசை காற்று, அதாவது அரபிக்கடல் வந்து எதிர்திசை காற்று அந்த கேரளா மலை மீது படுகிறது. ஸோ அதனால் இந்த பக்கம் போகிற காற்று அது அப்படியே அந்த மலை மீது பட்டு அந்த காற்று குவிக்கப்படுகிறது. இதனால் பாலக்காட்டு, கணவாய், பொள்ளாச்சியில் அதிகமான ஹீட்டு, அதிகமான வெப்ப காற்று குவிதல் காரணமாக 39 டிகிரி வரைக்கும் இன்றைக்கி வந்து தொட்டு விட்டது. அதே போல் வால்பாறையில் 29 குறைவான வெப்பம், கொடைக்கானல் 25, பழனியில் 35 டிகிரி, போடிநாயக்கனூர் 31 தான். அதே போல் பேரையூர் 35, ராஜபாளையம் 34 டிகிரி, சாத்தூர் 37, கோவில்பட்டி 36, கயத்தாறு 36 டிகிரி, திருநெல்வேலியில் 35 டிகிரி, நாங்குநேரி 34, திசாநெல்வேலி 32, நாகர்கோவிலில் 31 டிகிரி, காயல்பட்டினம், தூத்துக்குடி 30 டிகிரி, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 28 முதல் 31 தான் பதிவாகி இருக்குது. பரமக்குடியில் 35, மானாமதுரை, சிவகங்கை பார்த்தீங்கன்னா 35 டிகிரி, மதுரையில் 36, மணப்பாறை, திண்டுக்கல், வேடசந்தூர் 35 முதல் 37 வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. தென் மாவட்டங்கள் முழுவதும் வரும் நாட்களில் வெப்பநிலை அதிகரித்தாலும் மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே மழை பெய்யும் பொழுது குறைவான வெப்பம் பதிவாகும் எல்லா இடங்களிலும். எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருங்க. வரும் நாட்களில் பார்த்திங்கன்னா காற்று சுழற்சி காரணமாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு தெரிகிறது. இன்றைக்கி தேதி மார்ச் 7 தான். 8, 9, 10ஆம் தேதி வரைக்கும் மழை இல்லை. 10ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த சுழற்சி தமிழகம் நெருங்குகிறது. குறிப்பாக எப்போ அந்த சுழற்சி நெருங்குதுன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே, அதாவது மார்ச் 11, 12, 13 இந்த தேதிகளில் தான் அது தமிழகம் மற்றும் இலங்கையை நெருங்குது. ஸோ அதனால் அந்த வெளிச்சுற்று ஈரப்பதம் காற்று அதிக அளவில் வந்து வட மாவட்டம் முதல் நெல்லை வரைக்கும், இலங்கை வரைக்கும் அதிகமான மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வட மாவட்டங்களுக்கும் போன சுற்றுல மழை இல்லை. இப்போ வரும் சுற்றுல வட மாவட்டங்களுக்கு அதிகமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு தெரிகிறது, தென்பட்டு விட்டது. மைசூர், பெங்களூர் இங்கேயும் சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. வேலூர், சென்னை, புதுச்சேரி, சேலம், கோயம்புத்தூர் மற்றும் உள் மாவட்டங்கள் தமிழகம் முழுவதும் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது.
கண்டிப்பாக. எனவே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள். மிகவும் துல்லியமான அறிக்கை வழங்கப்படும். மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சி காரணமாக மிகவும் சிறப்பான மழைப்பொழிவு வந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே அந்த மழையை வந்து நம்ம மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மழை என்பது கட்டாயம் தேவை. வட மாவட்டம், வட உள் மாவட்டம், தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம் எல்லாருமே எல்லா ஊர்லேயும் இப்போ வந்து மழை தேவை. ஏன்னா வெயில் வந்து அந்தளவுக்கு அடிக்குது இப்போ. ஸோ நம்ம எல்லாருமே வரக்கூடிய சுற்றுலா மழை வந்து இது மகிழ்ச்சியுடன் நம்ம வந்து வரவேற்போம். எனவே அடுத்தடுத்த சுழற்சிகள் காத்திருக்கிறது. இந்த சுழற்சி மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட சுழற்சிகள் ஏப்ரல் மே மாதத்தில் இருக்கிறது. நன்றிங்க.